ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 70 நொடி கதையில் சிங்கத்தை வென்ற கொசு வாங்க பார்க்கலாம். காட்டில் படுத்துட்டு இருந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கொசு பேச ஆரம்பிக்குது. என்னை விட நீ பலசாலின்னு நினச்சிட்டு இருக்க, அது ரொம்ப தவறு. உன் வலிமை எப்படிப்பட்டது தெரியுமா? சும்மா பற்களை நரநரன்னு கடிக்க வேண்டியது, நகங்களால் பிறண்ட வேண்டியது. இது எப்படி இருக்கு? ஒரு ஏழை பெண் தன் கணவனிடம் சண்டையிடுவது போல இருக்கு. சரி வா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே சிங்கத்தின் மேலே பறந்து அதோட நாசியிலும் தாடையிலும் போய் கடிக்க ஆரம்பிக்குது. சிங்கம் கொசுவை விரட்டுறேன்னு தன் நகங்களாலேயே தன் முகத்தை பிராண்டிக்கிடுது. அதை தட்டி விட்றேன்னு தோலை கிழிச்சுக்கிடுது. ரத்தம் வலிஞ்சு ஓடுது. ரொம்ப களைச்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருது. வெற்றி முழக்கத்தோட கொசு பறந்து போகுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொசு ஒரு சிலந்தி வலையில சிக்கிக்குது. சிலந்தி கொசுவின் ரத்தத்தை உறிஞ்சிருது. வலிமை மிக்க சிங்கத்தையே நான் வீழ்த்திட்டேன், இப்போ ஒரு சின்ன சிலந்திக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கொசு வருத்தப்படுது. ஹாய் குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க தோற்றத்தை வச்சு அவங்கள ஏளனமாக நம்ம நடத்தக்கூடாது. எல்லா மனிதர்களையுமே சமமாக மதிக்க பழகுவோம், மரியாதை செலுத்த பழகுவோம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.